ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு சூப்பரான மூவ் வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறியிருக்கிறாரு. பல காலமாக அதில் இருந்து அவர் வந்து அடி வாங்கிட்டே இருந்தார், சுயமரியாதை விட்டு கொடுத்தே உட்காந்துருந்தார். இப்போ அதுலேருந்து வெளியே வந்து ஒரு நல்ல மூவ் வந்து எடுத்திருக்காரு. மேபி தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து 2 தினங்களுக்கு முன்பு வாக்கிங் போகும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினோட இல்லத்துக்கு சென்று சந்திப்பு நடத்தியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிளானோட ஓபிஎஸ் அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறாரு. தனி கட்சி தொடங்கி திமுகவோட கூட்டணி போவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 20 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தரப்புலேருந்து முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் சொன்னது வந்து ஒரு டிவிகே கூட போவார் அப்படின்னு சொல்லி. ஒரு முன்னாள் முதலமைச்சர் எப்படிங்க டிவிகே கூட போவார்? இப்போ தான் விஜய் வந்து அரசியல் கட்சிக்கே வராரு. அவர் கூட போய் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக போயிடும் அப்படின்னு சொல்லி திமுக கூட கூட்டணி வைக்கலாம், நம்மளோட தாய்க்கிழங்கு தானே அது அப்படிங்கிற முடிவுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வந்திருக்காரு. இது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை வந்து உண்டாக்கியிருக்குது அரசியல் களத்தில். எடப்பாடியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கடைசி நேரத்தில் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியேறி விஜய் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுக்கு மேலே சுயமரியாதை விட்டு தர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாரு. தொடர்ந்து அவர் வந்து திமுக கூட பயணிப்பார், இல்லை திமுக கட்சியில் இணைவார் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.